கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் இரட்டை பச்சிளம் குழந்தைகள் சடலமாக மிதந்த கொடூரமான சம்பவம். அடுத்தடுத்து நடந்த பரபரப்பான நிகழ்வுகள் என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இது இதெல்லாம் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பச்சிளம் குழந்தைங்க செத்து மிதந்து வந்து அதை பார்த்தா. கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. அங்கு தண்ணீரை பார்ப்பதற்கு வந்த மக்கள் தென்பெண்ணை ஆற்றில் பிறந்து சில மணி நேரங்களே ஆன குழந்தை ஒன்று சடலமாக மிதந்து கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். நான் அந்த சைடு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் போனேங்க. ஆனால் ரொம்ப கும்பலாக இருந்தது. என்ன ஏதுன்னு கேட்க பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, 2 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சான், பெற்றவங்க தூக்கி போட்டு ஆற்றுல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதன் பேரில் ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்க முயன்றனர். அப்போது அந்த குழந்தையின் அருகே இன்னொரு குழந்தையும் இறந்த நிலையில் கிடந்ததை கண்ட போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் 2 குழந்தைகளின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்து கிடந்த பெண் குழந்தைகள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை சேர்ந்த பிரபாகரன் ஜெயப்பிரியா தம்பதியின் குழந்தைகள் என்பது தெரிய வந்தது. கடலூர் மாவட்டத்தில் இங்கே பாருங்க, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எதிர்க்க அந்த ஆற்றுல வந்து 2 குழந்தை கிடக்குங்க. குட்டி குட்டி குழந்தை, பிறந்த குழந்தை. இது இதெல்லாம் தர்மமா, நியாயமா? அது முறைப்படி அது பேரண்ட்ஸுங்களோ அல்லது சொந்தக்காரங்கிட்ட கொடுங்க. அதுக்கு ஒரு அடக்கம் செய்ய தெரியாதாங்க இவ்வளோண்டு குழந்தைய. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த ஜெயப்பிரியா கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 14ஆம் தேதி அவருக்கு இரட்டை பெண் குழந்தை பிறந்துள்ளது. குறைப்பிரசவத்தில் பிறந்ததால் குழந்தைகளை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் 2 குழந்தைகளும் நேற்று அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளது. இந்நிலையில் ஜெயப்பிரியாவிற்கு உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதால் மருத்துவர்கள் அவரை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து குழந்தைகளை பிரபாகரனிடம் மருத்துவர்கள் முறைப்படி ஒப்படைத்துள்ளனர். தனது மனைவியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் செய்வதறியாது இருந்த பிரபாகரன் குழந்தைகள் 2ஐயும் ஒரு கட்டப்பையில் வைத்து கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் வீசி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் பிரபாகரனை அழைத்து எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்தேன். எங்கள் ஊரில் சிமெண்ட் சாலை போடுறாங்க, அதை எடுத்துகிட்டு போக சொல்ல மனு கொடுக்க வந்தேன். வரும்போது பார்க்கும்போது இந்த ஆற்றுல வந்து 2 குழந்தைங்க, பச்சையிளம் குழந்தைங்க செத்து மிதந்து வந்து அதை பார்த்து எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அதை பெற்றவங்க எடுத்து அதை முறைப்படி அடக்கம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அவங்க போட்ட கடமைக்கு தூக்கி இந்த ஆடு மாடு நாய் போடுற மாரி தூக்கி ஆற்றுல போட்டு போயிட்டாங்க. இதை பார்க்கறதுக்கே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் விவேக்குடன் உள்ளீட்டு பிரிவு.